Hi friends, welcome to Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா plain seamல வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு அத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைப் 2 வந்து இது எப்படி இருக்கும்னா plain seamல வந்து சிங்கிள் ஸ்டிட்ச் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான். அத பத்தி இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு plain seam with double top stitch. இதை தான் இப்போ பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு plain seam வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ராங் சைடில் 2 துணி பிசுறு இருக்கும். அதை ஒரு பீஸை வந்து லெஃப்ட் சைட்லேயும் ஒரு பீஸை வந்து ரைட் சைட்லேயும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். இந்த எழுதியிருக்கேன். பிரித்து வைத்து plain seam ஸ்டிச்சை பக்கத்திலேயே போடணும். இதுதான் வந்து plain seam with double top stitch. இந்த இருக்கா அதோட டயக்ராம். இதுதான் அதோட டயக்ராம். இது எதுக்குன்னா சுடிதாரோட பேண்ட் பெல்ட்டுக்கெலாம் வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து plain seam with double top stitch. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு 2 ராங் சைடையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து plain seam வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். plain seam வந்து தச்சாச்சு. இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த துணியை இப்படி விரித்து வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம plain seam தச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்படி டபுளாக இருக்கும். அதை லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று இப்படி சென்டரை எடுத்துகிட்டு அதை நம்ம இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சு போடணும். நல்லா அமுக்கி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம தச்சாச்சு. ராங் சைடில் நம்ம இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரைட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். இதுதான் வந்து plain seam with double top stitch. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.